டிசம்பர் 31st வரைக்கும் இந்த ஷெட்யூல நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா சிலபஸ் முடிச்சிடலாம். ஸ்டடி செஷன் நம்பர் 1 அப்படிங்கறது அந்த மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஸ்டார்டிங்ல கொஞ்சம் தூக்கம் வரும், அதுக்கப்புறம் என்ன ஆகும், நம்ம செட் ஆயிடுவோம். நீங்க ப்ராப்ளம் சால்விங் ப்ராப்ளம் சால்விங் பண்ணலாம் இல்லையா? கதை தியரி நீங்க படிக்க வேண்டாம். நீங்க ஈக்குவேஷன், மேத்தமேட்டிக்ஸ் 5:30 to 6 நீங்க டெய்லி நீங்க என்ன பண்ணுமோ அது பண்ணிக்கலாம். ஓகே, சோ உங்களோட ஸ்டடி ஆர் கொஞ்சம் கம்மியாகும், 1 மணி நேரம் கம்மியாகும். எல்லாருக்கும் வணக்கம், என் பேர் தருண் திவாரி. இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நான் சொல்ல போற விஷயத்தை எல்லாத்தையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட நெக்ஸ்ட் வர few months, that is up to டிசம்பர் அண்ட் டிசம்பருக்கு அப்புறம் நீட் எக்ஸாம் 2026 வரைக்கும் உங்களோட லைஃப் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாவும் பீஸ்ஃபுல்லாவும் போகும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு நான் சொல்ல போறது உங்களுக்கு ஷெட்யூல். எஸ், நீட் 2026க்கு என்ன ஷெட்யூல் நீங்க ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணா ப்ரொடக்டிவ் பிளஸ் எஃபெக்டிவா இருக்கும் அப்படிங்கறது தான் நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். சோ இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கிறது ஷெட்யூல் 24 hours. ஓகே, நீங்க என்ன சொல்லியிருக்கேன், நம்ம என்ன பார்க்க போறோம் இன்னைக்கு 24 hours. 24 hours நீங்க என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கறது தான் நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். சோ 24 hours எவ்வளவு நேரம் படிக்கலாம், எவ்வளவு நேரம் பிரேக் எடுக்கலாம், என்ன டைம் டு என்ன டைம் பிரேக் எடுக்கலாம், எவ்வளவு நேரம் தூங்கலாம், இது எல்லாத்தையும் இப்படி எல்லாம் பண்ணா ஒரு பர்டிகுலர் லாங் டியூரேஷன் ஆஃப் ஸ்டடி பிளஸ் இடையில கேப்ல ரிசஸ் பிளஸ் உங்களுக்கு லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் இதெல்லாமே உங்களுக்கு கரெக்டான டைமுக்கு வந்து பிளஸ் தூங்குறதுக்கும் ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் அலாட் பண்ணி இது எல்லாத்தையும் ஒரு மேனேஜ் பண்ணி போகணும் அப்படின்னா ஒரு ஷெட்யூல் நம்மளுக்கு வேணும். அதுதான் ஷெட்யூல் நான் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க போறேன். அந்த ஷெட்யூல் நீங்க ஃபாலோ பண்றது உங்களுக்கு அது செட் ஆகும் சூட் ஆகும் அப்படின்னா ஓகே. இது நான் கொடுக்க போற ஷெட்யூல் டிராப்பர்ஸ் பேட்சுக்கான ஷெட்யூல், டிராப்பர் பேட்சுக்கான ஷெட்யூல். ஆனா இந்த ஷெட்யூல் வெறும் டிராப்பர் தான் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. இது என்ன பண்ணலாம், இது 11th ஸ்டூடெண்ட்ஸும் ஃபாலோ பண்ணலாம், இது 12th ஸ்டூடெண்ட்ஸும் ஃபாலோ பண்ணலாம். வீட்டுல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ஆன்லைன் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ஆஃப்லைன் கோச்சிங் கிளாஸுக்கு போற ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஃபாலோ பண்ணலாம். இது ஆனா கோச்சிங் கிளாஸுக்கு போற ஸ்டூடெண்ட்ஸ் பிளஸ் ஸ்கூலுக்கு யாராச்சும் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணணும், இந்த பேட்ச்ல இந்த 24 hour ஷெட்யூல்ல என்ன பண்ணலாம், ஆன்லைனுக்கும் செட் ஆகும், இது ஆஃப்லைனுக்கும் செட் ஆகும். அண்ட் இது நீங்க டிராப்பரா இருந்தாலும் 11th இருந்தாலும் எல்லாத்துக்குமே செட் ஆகும். ஆனா என்ன பண்ணணும், நான் என்னோட போக்கஸ் டிராப்பர் பேட்ச்ல இருந்துச்சு. இத நீங்க உங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஸ்லைட் மாடிஃபிகேஷன், சப்போஸ் நீங்க 11th இருக்கீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி நீங்க மாடிஃபை பண்ணிக்கலாம், 12th இருக்கீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி மாடிஃபை பண்ணிக்கலாம். நீங்க ஆன்லைன்னா பிரச்சனையே கிடையாது, ஆனா ஆஃப்லைன்னா நீங்க ஸ்லைட் மாடிஃபிகேஷன் இதுல பண்ணிக்கலாம். அது எப்படி பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன், சரிங்களா? சரி, இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட், இந்த டோட்டல் ஷெட்யூல் அப்படிங்கிறது மேல ஸ்டார்ட் ஆகும். மேல மீன்ஸ் இன்னைக்கு டேட் என்னது, இன்னைக்கு டேட் 14, 15. இந்த வீடியோ எப்ப போடுறாங்க அப்படிங்கறத நீங்க பாத்துக்கோங்க அன்னில இருந்து. சோ லெட்ஸ் சே 15th வீடியோ போடுறாங்க, இல்ல 16th வீடியோ உங்களுக்கு வருது. சோ இன்னைக்கு டேட் சப்போஸ் 15 அப்படின்னா என்னது 15th மே. இன்னில இருந்து டிசம்பர் 31st வரைக்கும் இந்த ஷெட்யூல நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா சிலபஸ் முடிச்சிடலாம். 11th சிலபஸ் 12th சிலபஸ் ரெண்டு சிலபஸ்மே முடிச்சிடலாம். 11th 12th ரெண்டுமே முடிச்சிடலாம் இந்த மே டு டிசம்பர். அதனாலதான் சொன்ன டிராப்பர் பேட்சுக்கு சூட் ஆகும் அப்படின்னு. சப்போஸ் நீங்க 11th ஸ்டாண்டர்ட் அப்படின்னா இந்த மேல இருந்து டிசம்பர் வரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ஜனவரில இருந்து 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, உங்க ஸ்கூலுக்கு நீங்க ஸ்கூலுக்கு போறதா இருந்துச்சு அப்படின்னா ஸ்கூலை விட நீங்க முன்னாடி முடிச்சிடலாம். கோச்சிங் கிளாஸ் ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே நம்ம இது முடிச்சிடலாம். சப்போஸ் நீங்க 12th ஸ்டாண்டர்டா இருக்கீங்க அப்படின்னா டிசம்பர் வரைக்கும் முடிச்சுட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும், டிசம்பர் வரைக்கும் முடிச்சிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும், டிசம்பர் வரைக்கும் முடிச்சிட்டீங்கன்னா நீங்க தியரி எக்ஸாம் பத்தி யோசிக்கவே வேண்டாம். ஏன், ஏன்னா நீங்க ஆல்ரெடி ரெடி ஆயிட்டீங்க. பிளஸ் 11th and 12th ரெண்டுமே இதுல நீங்க படிச்சீங்க. நீங்க 12th ஸ்டாண்டர்டா இருக்கீங்க, 11th நீங்க வீக்கா இருக்கு, 11th and 12th ரெண்டுமே நீங்க படிக்கணும் அப்படின்னா இது செட் ஆயிருச்சு. இது நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க பயப்பட வேண்டாம். என்னது, போர்டு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 1 மாசம் தான் இருக்குமே, நம்ம இந்த 1 மாசத்துல எப்படி முடிக்கிறது, எப்படி நம்ம 11th கவர் பண்றது, 11th கவர் பண்றதா இல்ல 12th கவர் பண்றதா, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். வருஷம் எல்லாருமே ஃபேஸ் பண்றதுதான்.
அதனால என்ன பண்ணுவாங்க, டிசம்பர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜனவரில இருந்து சார் நான் போர்டு போக்கஸ் பண்ண போறேன், நான் போர்டுக்கு தான் போக்கஸ் பண்ண போறேன், லாஸ்ட் ஒரு மாசம் நான் படிச்சுக்கிறேன் ஒரு சில பேர் சொல்லுவாங்க. ஒரு சில பேர் பயப்படுவாங்க, நம்மளால இந்த வருஷம் முடியாது, டிராப் எடுத்துக்கலாம். சோ 12th படிக்கிறவங்க டிராப் பத்தி அப்பவே யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. வேண்டாம், நீங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே கிளியர் பண்ணலாம். எப்படி நீங்க இந்த ஷெட்யூல்ல ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்க கிளியர் பண்ணலாம். எஸ், நீங்க 11th 12th ரெண்டுமே நீங்க மேல இருந்து டிசம்பருக்குள்ள முடிச்சிட்டு டிசம்பருக்கு அப்புறம் ஜனவரியில ஃபுல் பிராக்டிகல் ரிலாக்ஸா பண்ணலாம். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மேபி ஃபர்ஸ்ட் வீக் அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம், இல்ல மார்ச் லாஸ்ட் வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம், ரிலாக்ஸா உங்க 12th போர்டு எக்ஸாம் எழுதலாம். அதுக்காகவே படிக்கலாம், ஜனவரியில இருந்து போர்டுக்காகவே படிக்கலாம். நீட் பத்தி யோசிக்க வேண்டாம், ஏன்னா நீங்க கவர் பண்ணிருப்பீங்க. ஏப்ரல் ஃபுல்லாவே நீங்க டெஸ்ட் சீரிஸ் பிளஸ் ரிவிஷன் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கணும். அப்படி நீங்க பண்ணீங்கன்னா நீட் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே கிளியர் பண்ணிடலாம். இது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜி. இது ஆக்சுவலி நான் இந்த ஸ்ட்ராட்டஜிய ஒரு பிஜி ஸ்டூடெண்ட் ஃபாலோ, நீட் பிஜிக்கு ப்ரிப்பேர் பண்ற ஒரு ஸ்டூடெண்ட் ஃபாலோ பண்றத நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த ஷெட்யூல். இத நம்ம யூஜிக்கு பிளஸ் 11th 12th டிராப்பருக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகிற மாதிரி எப்படி ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் யோசிச்சு பிளஸ் கொஞ்சம் அட்வைசஸ் என்னோட க்ளோஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டுட்டு அவங்களோட அட்வைசஸ் எல்லாம் கேட்டு இன்கார்பரேட் பண்ணி ஒரு ஷெட்யூல் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஷெட்யூல்ல நான் ஒரு சில சேஞ்சஸ் உங்களுக்கு நான் சொல்வேன். நான் கொடுத்திருக்கிற ஸ்லைட்ல நீங்க ஃபாலோ பண்ண முடியும், இல்ல ஒரு சில சேஞ்சஸ் இருக்கு இதுல, நான் உங்களுக்கு அதையும் சொல்றேன். சோ நான் சொல்ல போறத கடைசி வரை கேட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன், எந்த நீங்க 11th 12th ஈவன் 10th ஸ்டாண்டர்ட் கூட நீங்க ஃபாலோ பண்ணலாம்னு வைங்க, ஈவன் அது கூட ஃபாலோ பண்ணலாம். சோ 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் டிராப்பர் எல்லாத்துக்குமே செட் ஆகும். நீட் யூஜி, நீட் பிஜி, அதான் சொல்றேன், நீட் பிஜி ஸ்டூடெண்ட் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு ஸ்டூடெண்ட், என்னோட ஒரு ஸ்டூடெண்ட். சோ யூஜி முடிச்சவங்க அவங்க ஒரு பிளான் பண்ணி பிஜி ப்ரிப்பேர் பண்றதுக்காக பண்ணிட்டு இருந்தாங்க. சோ பிஜி கூட யூஸ் ஆகும் வைங்க. சோ இது ஒரு ஷெட்யூல் எல்லாத்துக்குமே செட் ஆகும். ஆல் இன் ஒன் அழகுராஜா. இதுதான் என்னது, ஆல் இன் ஒன் அழகுராஜா மாதிரி. சரி, ஷெட்யூலுக்கு போலாம், ரொம்ப பேசியாச்சு. நவ் ஃபர்ஸ்ட் திங் வாட் யூ ஹேவ் டு டு, இதுதான் என்னோட ஷெட்யூல். இது வந்து உங்களுக்கு கிளியரா தெரியுதுன்னு நினைக்கிறேன். சப்போஸ் தெரியலன்னா நான் சொல்லதான் போறேன். எனிவேஸ், ஃபர்ஸ்ட் திங், உங்களோட காலையில டைம், சப்போஸ் நீங்க 5 o'clock எந்திரிக்கிறீங்க, சப்போஸ் நீங்க 5 o'clock எந்திரிக்கிறீங்க, நீங்க என்ன பண்றீங்க, 5 o'clock எந்திரிக்கிறீங்க அப்படின்னா 5 to 8 நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் செஷன் நீங்க பண்ணணும். ஸ்டடி செஷன் நம்பர் 1 இதுல படிக்கணும். ஓகே, இதுல என்ன பண்ணணும், நீங்க படிக்கணும். ஸ்டடி செஷன் 1. ஓகே, ஸ்டடி செஷன் 1 எது, 5 to 8. சப்போஸ் நீங்க 5 o'clock எந்திரிக்க முடியாது அப்படின்னா கடைசியில சொல்றேன். பிகாஸ் டோட்டல் டாலி பண்ணிட்டு என்ன பண்ணலாம் இங்க மாடிஃபிகேஷன் அப்படிங்கிறது கடைசியில சொல்றேன். சோ 5 to 8 hours நீங்க படிக்கலாம். ஸ்டடி செஷன் நம்பர் 1 காலங்காத்தால ஸ்டடி செஷன் நம்பர் 1 அப்படிங்கறது என்ன, மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஸ்டார்டிங்ல கொஞ்சம் தூக்கம் வரும், அதுக்கப்புறம் என்ன ஆகும், நம்ம வந்து செட் ஆயிடுவோம். சோ ஃபர்ஸ்ட் 3 hours should be the effective 3 hours. சோ இதுல எது மெமரி பேஸ்ட் டாபிக் இருக்கோ, மெமரி பேஸ்ட் டாபிக்ஸ் அத நீங்க படிக்கலாம். ஒரு சில பேர் மெமரி பேஸ்ட் டாபிக்ஸ் படிப்பாங்க, உங்களுக்கு எப்படி செட் ஆகுது நீங்க பாத்துக்கோங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, அனாலிட்டிக்கல் திங்கிங் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் லைக் பிசிக்ஸ் சால்வ் பண்ணலாம், மேத்தமெட்டிக்ஸ் சால்வ் பண்ணலாம், இந்த மாதிரி சால்வ் பண்ணுவாங்க. சோ இது ரெண்டுல உங்களுக்கு எது பெஸ்ட்ங்கிறது நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. அதை நீங்க இங்க படிக்கலாம். பிகாஸ் மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சோ இங்க என்னாச்சு, 3 hours ஆயிடுச்சா. சரி, அடுத்தது 8 to 8:30 நீங்க என்ன பண்ணலாம், பிரேக்ஃபாஸ்ட் டைம். சோ நீங்க 30 minutes ரிலாக்ஸா சாப்பிடலாம். ஓகே, சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹெல்தி சாப்பிடுங்க. மார்னிங் 30 minutes டைம் எடுத்துனா பொறுமையா சாப்பிடுங்க, ஒரு அவசரமும் கிடையாது. ஓகே, நீங்க சாப்பிடலாம். சப்போஸ் இல்ல நீங்க குளிக்கல அப்படின்னா இந்த டைம் பீரியட் நீங்க குளிக்கிற கூட யூஸ் பண்ணிக்கலாம். மேல்ஸுக்கு எல்லாம் 5 நிமிஷம் ஆகுமா குளிக்கிறதுக்கு, என்னால ஒரு 5 minutes நான் குளிச்சு முடிச்சிருவேன். சோ நீங்க குளிக்கிறதுக்கு டைம் எடுக்கணும், 5 minutes குளிக்கிறதுல முடிஞ்சிரும். சோ 5 minutesல குளிச்சுட்டு நீங்க ரெடி ஆகி சாப்பிடலாம். சோ 30 minutes இட்ஸ் ஃபார் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு சாப்பிடுறதுக்கு 30 minutes இஸ் இனஃப். சப்போஸ் உங்களுக்கு டைம் பத்தல, 30 minutes இது பத்தாது, நான் எந்திரிச்சோடனே குளிப்பேன் அப்படின்னா நீங்க எங்க என்ன பண்ணிடலாம், 5:30க்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். 5:30க்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். 30 minutesல நீங்க குளிக்கிறது பிளஸ் டெய்லி ரொட்டீன் முடிச்சுட்டு 5:30க்கு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இங்க 2 hours 30 minutes ஆகும். அந்த 2 hours 30 minutes நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல நம்ம மேனேஜ் பண்ணிடலாம். சரியா? சரி, மூணாவது 8:30 AM இருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டடி செஷன் 2. இந்த ஸ்டடி செஷன் உங்களோட என்ன சாய்ஸ் வேணா இருக்கலாம், எந்த சப்ஜெக்ட் வேணா நீங்க படிக்கலாம் ஃபார் 2 hours. அதுக்கப்புறம் 10:30 to 11:30 என்ன பண்ணணும், படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த செஷன் 1 பிளஸ் செஷன் 2ல நீங்க படிச்சத என்ன பண்ணலாம்,
கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணணும். கொஸ்டின் பிராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, நீங்க எவ்வளவு படிக்கிறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க கொஸ்டின் பிராக்டிஸ் கண்டிப்பா பண்ணணும். ஓகே, சோ இந்த 1 மணி நேரம் நீங்க என்ன பண்ணணும், இந்த 2 செஷன்ல படிச்சத மேக்ஸிமம் கொஸ்டின்ஸை நீங்க சால்வ் பண்ணலாம். ஓகே, சப்போஸ் பயாலஜி படிக்கிறீங்க அப்படின்னா 60 மினிட்ஸ் ஆகும். 60 மினிட்ஸ்ல எவ்வளவு கொஸ்டின் சால்வ் பண்ணலாம்? 60 மினிட்ஸ்ல 120 கொஸ்டின்ஸ் நீங்க சால்வ் பண்ணலாம். 120 கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஆல்ரைட், சரி, 120 கொஸ்டின் அங்க ஆயிருச்சு. செகண்ட், அடுத்தது பிராக்டிஸ் கொஸ்டின் முடிச்சதுக்கு அப்புறம் கண்டினியூஸா படிச்சிருப்பீங்க, பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்க, கொஞ்சம் பிரேக் யூ டிசர்வ். ஏன்னா, சோ 11:30 ல இருந்து 11:45 வரைக்கும் ஷார்ட் ரிசஸ். என்ன பண்ணலாம், நீங்க 15 மினிட்ஸ் நீங்க பிரேக் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணலாம், பிரேக் முடிச்சு மறுபடியும் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். செகண்ட் ரவுண்ட். சோ திஸ் இஸ் ரவுண்ட் 1. இதுதான் என்னது, ரவுண்ட் 1 ஸ்டடி முடிஞ்சது. ரவுண்ட் 2ல என்ன பண்ணலாம், ஸ்டடி செஷன் 3. இது 11:45 to 1:45 லஞ்சுக்கு முன்னாடி செஷன். சோ லஞ்சுக்கு முன்னாடி என்ன இருக்கும், கொஞ்சம் பசிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும், வீட்டுல இருந்தீங்க அப்படின்னா இந்த சமைக்கிற ஸ்மெல், அந்த ஸ்மெல் அப்படிங்கிறது பிளஸ் கேட்கறது, சுத்தி முத்தி எல்லாம் சாப்பிட்ற பத்தி கேட்பாங்க. பிளஸ் டைம் ஆயிரும், நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா, டைம் ஆயிடுச்சு சாப்பிடணும் அப்படின்னு. அப்ப என்ன பண்ணலாம், இந்த மாதிரி டைம் பீரியட்ல நீங்க செலக்ட் பண்ற சப்ஜெக்ட் எப்படி இருக்கணும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும். சோ தட் ஓகேமா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண வந்துடுறேன், அந்த மாதிரி சொல்ற அளவுக்கு சப்ஜெக்ட் இருக்கணும். சோ நீங்க அதுக்கேத்த மாதிரி சப்ஜெக்டை இங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபேவரட் சப்ஜெக்ட சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அது கரெக்டா இருக்கும். அப்பதான் உங்களால இங்க இருக்கிற இந்த 2 hours படிக்க முடியும், இல்லைன்னா படிக்க முடியாது. ஓகே, 2 hours. சோ ஒரு சில பேருக்கு அது இங்கிலீஷா இருக்கும், ஒரு சில பேருக்கு அது தமிழா இருக்கும், ஒரு சில பேருக்கு அது ஹிந்தியா இருக்கும், ஒரு சில பேருக்கு அது வேற ஒரு லாங்குவேஜா இருக்கலாம், ஒரு சில பேருக்கு அது என்ன வேணா இருக்கலாம். அது மேபி அது பிசிக்ஸா கூட இருக்கலாம், கெமிஸ்ட்ரியா கூட இருக்கலாம். ஓகே, பயாலஜி எனக்கு தெரிஞ்சு இருக்குமா, கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க பயாலஜி உங்க ஃபேவரட் அப்படின்னா. சரி, அடுத்தது 1:45 to 2:15 ஆஃப்டர் த பிரேக், ஐ மீன் ஆஃப்டர் த ஸ்டடி செஷன் 3 நீங்க லஞ்ச் பிரேக் எடுத்துக்கலாம். 30 மினிட்ஸ் லஞ்ச் பிரேக் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் லஞ்ச் பிரேக் முடிஞ்ச உடனே நீங்க என்ன பண்ணும், ஒரு 5 to 10 மினிட்ஸ் வாக் போயிட்டு, லஞ்ச் பிரேக்னா 30 மினிட்ஸ் நீங்க சாப்பிட்டே இருக்க போறது கிடையாது, ஒரு 5 to 10 மினிட்ஸ் கேப் இருக்கும், ஒரு வாக் போயிட்டு வாங்க, மைண்டை ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு வாங்க. வேணா ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்து அடுத்தது கண்டினியூஸா நீங்க 2 hours படிக்க போறீங்க. அது உங்களோட ஸ்டடி செஷன் 4. ஸ்டடி செஷன் 4 ஈவினிங் டைம். ஈவினிங் டைம் அப்படின்னா கொஞ்சம் என்ன இருக்கும், கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருக்கும். ஏன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க படிக்க போறீங்க. அப்ப தூக்கம் வர மாதிரி இருக்கும் அப்படின்னா என்ன பண்ணலாம், நீங்க ப்ராப்ளம் சால்விங், ஓகே, ப்ராப்ளம் சால்விங் பண்ணலாம் இல்லையா. கதை தியரி நீங்க படிக்க வேண்டாம், நீங்க ஈக்குவேஷன், மேத்தமெட்டிக்ஸ், நீங்க கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ்ல இருக்கிற நியூமெரிக்கல்ஸ், இந்த மாதிரி கொஸ்டின் சால்வ் பண்ணு. பயாலஜி தயவு செய்து படிச்சிடாதீங்க, ஏன்னா பயாலஜி தியரி பேஸ்ட் தயவு செய்து படிச்சிடாதீங்க. ஹியூமன் பிசியாலஜி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், படிக்கலாம். ஜெனடிக்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், பட் கொஞ்சம் புரியாது, கஷ்டம். சோ அது நீங்க படிக்கிறதா இல்லையா நீங்க யோசிங்க. பட் தியரி பேஸ்ட் சப்ஜெக்ட் ஐ பர்சனலி பிலீவ் நீங்க படிக்க வேண்டாம். தியரி பேஸ்ட் சப்ஜெக்ட் ஏதாச்சும் ப்ராப்ளம் சால்விங் அந்த மாதிரி பண்ணும்போது தூக்கம் வராது, அவ்வளவுதான். ஓகே, அதுதான் மெயின் மோட்டிவ். பயாலஜி கண்டிப்பா தூக்கம் வரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் படிக்கும்போது, பிகாஸ் நான் கிளாஸ் எடுக்கும் போது தூங்குறது கஷ்டம், இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். இருந்தாலும் நாம ஹியூமன் பீயிங், நார்மல் திங் தான். நான் இல்ல நான் எடுக்கிற கிளாஸ் லவுட் ஸ்பீக்கர் போட்டு கத்துவேன், யாரும் தூங்க விட மாட்டேன் அப்படிலாம் கிடையாது. அப்படின்னாலும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தூங்குறவங்க தூங்கிட்டு தான் இருப்பாங்க. சோ அந்த மாதிரி வேண்டாம். நெக்ஸ்ட் 4:15 to 5:15 1 hour. இது என்ன பண்ணலாம், நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். எந்த செஷன், நீங்க ஸ்டடி செஷன் 3 அண்ட் ஸ்டடி செஷன் 4 நீங்க என்ன பண்ணலாம், பிராக்டிஸ் பண்ணலாம். ஸ்டடி செஷன் 3 and 4 நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். அடுத்தது 5:15 to 5:30 என்னது, கொஞ்ச நேரம் பிரேக், டீ பிரேக். இது என்னது, இது உங்களோட டீ பிரேக். சப்போஸ் நீங்க டீ குடிக்க மாட்டீங்கன்னா காஃபி பிரேக், காஃபி குடிக்க மாட்டீங்கன்னா போன்விட்டா பிரேக். நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க, நீங்க எடுத்துக்கோங்க என்ன வேணா பிரேக். ஷார்ட் பிரேக் எடுத்துக்கோங்க, போண்டா வடை அதெல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் படிக்க உட்கார்ந்துருங்க. ஏன்னா அடுத்த படிக்கிறது எனர்ஜி வேணும். வை, பிகாஸ் 3 மணி நேரம் செஷன் இருக்குது. ஏன்னா சோ 3 மணி நேரம் செஷன், நீங்க கிளாஸ் அட்டென்ட் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல படிக்கிறதா இருந்தாலும் சரி, நீங்க என்ன பண்ணலாம், 5:30 to 8:30 நீங்க சாலிடா 3 hours வெரி ஹார்ட் ஒர்க், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்க படிங்க. இந்த டைம்ல என்ன படிக்கலாம், ஈவினிங் டீக்கு அப்புறம் ரிஃப்ரெஷ்மெண்டா இருக்கும், ரிஃப்ரெஷிங்கா இருக்கும். அதனால உங்களோட சப்போஸ் நீங்க ஏதாச்சும் விட்டு வச்சிருக்கீங்க, மிச்சம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அது படிச்சு வைக்கலாம் இல்லையா. உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட், சோ ஃபார் எக்ஸாம்பிள் இது செஷன் 1, இது செஷன் 2, இது செஷன் 3, அப்ப பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அந்த மாதிரி படிக்கலாம். சோ ஈவினிங் பயாலஜி நீங்க படிக்கலாம். ஈவினிங் அப்போ பிரேக்குக்கு அப்புறம் நீங்க பயாலஜி படிக்கலாம். ஆல்ரைட், சோ பயாலஜி செஷனுக்கு இந்த செஷன் நீங்க அலாட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும், மிக்ஸ் பண்ணிடணும். மேபி நீங்க உங்களுக்கு பயாலஜி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்கலாம், இல்ல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இப்படி படிக்கலாம். ஓகே, இல்ல கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ்
இது உங்களோட விருப்பம் தான், நான் சொல்ல போறது கிடையாது. ஓகே சரி, ஸ்டடி ஆர் 8:30 to 9 அகைன் டின்னர் டைம். இதை நான் உங்களை பண்ண வேண்டாம்னு சொல்லவே ஆப்வியஸ்லி நான் சொன்னா நீங்க கேட்க போறது கிடையாது, அப்படிதானே? சோ என்ன பண்ணுங்க, 8:30 to 9 டின்னர் 30 minutes டைம். இந்த டைம்ல நீங்க டின்னர் பண்ணும்போது லைட் டின்னர் பண்ணுங்க, நைட் டைம்ல லைட் டின்னர் பண்ணுங்க. ஏன்னா அதுக்கப்புறமும் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும், ரிவிஷன் பண்ணணும், பிராக்டிஸ் பண்ணணும். உங்களுக்கு 2 hours தூக்கம் வரக்கூடாது. நைட் நேரத்துல தூக்கம் வரும் ஆப்வியஸ், பகல்ல தூங்காதவங்க கூட நைட்ல தூங்குவான், கரெக்ட் தானே? அதனால லைட் என்னது டின்னர் பண்ணுங்க. எப்பவுமே காலையில சாப்பிடுறது ராஜா மாதிரி சாப்பிடணும், நிறைய சாப்பிடணும். ஏன்னா ஃபுல் டே நீங்க ஒர்க் பண்ண போறீங்க. லஞ்ச் சாப்பிடும் போது என்ன பண்ணணும், பாதி நாள் போயிருக்கும், அதனால கொஞ்சம் கம்மியா சாப்பிடலாம். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம டைம் டியூரேஷன் கம்மியா தான் இருக்கு, ஒர்க்கிங் டைம் டியூரேஷன். ஆனா நைட் சாப்பிடும் போது கம்மியா தான் சாப்பிடணும், ரொம்ப கம்மியா சாப்பிடணும். எப்படி சாப்பிடணும்? காலையில ராஜா மாதிரி, மத்தியானம் மந்திரி மாதிரி, நைட் சோல்ஜர் மாதிரி சாப்பிடணும். சோல்ஜர் எப்பவுமே கம்மியா சாப்பிடுவாங்க. ஏன்னா சோல்ஜர் மீன்ஸ் என்னது, சிப்பாயின்னு சொல்லுவாங்க. அவங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. சோல்ஜர் இருந்தா நிறைய சாப்பிட்டு ஸ்ட்ரென்த்தா இருந்தா தான் அவங்க ஒர்க் பண்ண முடியும் இல்லையா? நம்மளுக்காக எவ்வளவு ஹெல்ப் பண்றாங்க, ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க, எவ்வளவு பெரிய ஜாப் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுக்காக. ஏன்னா நான் இன்னைக்கு கிளாஸ் எடுக்கிறேன்னா பிகாஸ் ஆஃப் தெம். சோ வி ஷுட் பி வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தெம். ஏன்னா ஆனா கம்மியா சாப்பிடணும்னு சொல்றது அவங்களோட கருத்து. அது ஏன் சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. சோ கம்மியா சாப்பிடணும், நைட் ஹெல்தியா இருக்கணும் அப்படின்னா. ஓகே, மோஸ்ட்லி பீப்புள் அவாய்ட் பண்ணுவாங்க நைட் சாப்பிடாம லைட்டா ஜூஸ் குடிச்சு, ஜூஸ் இல்ல பால் குடிச்சு அந்த மாதிரி லிக்விட் எடுத்து தூங்கிடுவாங்க. இல்ல அப்படின்னா சாப்பிடணும், லைட்டா சாப்பிடலாம். சோ 2 hours நீங்க படிக்கணும். லஞ்சுக்கு அப்புறம் என்ன பண்ண, சாரி டின்னருக்கு அப்புறம் என்ன பண்ணணும், 9 to 11 நீங்க ரிவிஷன் பண்ணலாம். சோ இந்த 3 செஷன்ல நீங்க படிச்சதை ரிவிஷன் பண்ணலாம். ஏன்னா 3 செஷன் ஆயிடுச்சு ஆல்ரெடி. சோ ரிவிஷன் பண்ணலாம், இல்லைன்னா கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணலாம். ரெண்டுல ஏதோ ஒன்று பண்ணுங்க. புதுசா எதுவும் படிக்க வேண்டாம். இல்ல உங்களுக்கு பிடிச்சது ஏதாச்சும் சப்போஸ் ரிஃப்ரெஷ்மெண்ட் ஏதாவது வேணும் அப்படின்னா இந்த டைம் பீரியட்ல நம்மளுக்கு ரிஃப்ரெஷ்மெண்ட் பண்ணிக்கலாம். இல்ல ஏதாச்சும் நம்ம சிலபஸ் லேக்கிங்கா இருக்கு, இந்த டைம்ல அதை படிக்கலாம். இல்லையா கொஞ்சம் எனக்கு வந்து மூட் சேஞ்ச் பண்ணணும் அப்படி எனக்கு அப்படின்னா நாவல் படிக்கணும், படிச்சுக்கலாம். ஒரு 1/2 hour நீங்க நாவல் படிக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை படிக்கிறதுக்கு நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ரிஃப்ரெஷ்மெண்ட். ஏன்னா இவ்வளவு ஹார்ட் ஒர்க் அப்புறம் இது வந்து உங்களுக்கு ஒரு ரிவார்டு மாதிரி. ஓகே, ரிவார்டு. சோ இதுல நீங்க பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, நான் ரிவிஷன் பண்றேன்னு பண்ணிக்கோங்க, கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ திஸ் இஸ் யுவர் டைம். இதை நீங்க எப்படி யூஸ் பண்ணுங்கிறது இட்ஸ் அப் டு யூ. ஆல்ரைட், சரி. அடுத்தது என்னது, 11 to 5 நீங்க ஸ்லீப் டியூரேஷன். எவ்வளவு நேரத்துக்கு? 6 மணி நேரத்துக்கு நீங்க தூங்குவீங்க. சாலிடா எவ்வளவு நேரத்துக்கு தூங்குவீங்க? ஃபார் த 6 hours நீங்க தூங்க போறீங்க. 6 மணி நேரம் தூங்க போறீங்க. இந்த 6 மணி நேரம் ஒரு சில பேருக்கு இல்ல சார் 6 மணி நேரம் தூக்கம் எல்லாம் எனக்கு பத்தாது அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், இதுதான் மாடிஃபிகேஷன். இங்கதான் நம்ம என்ன பண்ண போறோம், மாடிஃபிகேஷன் பண்ண போறோம். என்ன மாடிஃபிகேஷன்? சப்போஸ் உங்களுக்கு 6 மணி நேரம் தூக்கம் பத்தல அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த 6 மணி நேரத்தை 6 hours 30 minutes மாத்திக்கலாம். 6 hours 30 minutes அப்படின்னா எப்படி, 5:30க்கு. ஆல்ரைட், 5:30க்கு 6 hours 30 minutes மாத்திக்கலாம். பிளஸ் 5:30 to 6 நீங்க டெய்லி நீங்க என்ன பண்ணுமோ அது பண்ணிக்கலாம். ஓகே, சோ உங்களோட ஸ்டடி ஆர் கொஞ்சம் கம்மியாகும், 1 மணி நேரம் கம்மியாகும். பட் தட் இஸ் ஃபைன். அந்த 1 மணி நேரம் இங்க நம்ம காம்பன்சேட் பண்ணிக்கலாம். எங்க காம்பன்சேட் பண்ணிக்கலாம்? இந்த இடத்துல அந்த 1 மணி நேரம் காம்பன்சேட் பண்ணிக்கலாம். மீதி எந்த பிளானும் சேஞ்ச் பண்ணாம இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆல்ரைட், இங்க 1 மணி நேரம் போறத நம்ம இங்க எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்ணிடலாம். இங்க என்ன படிக்கணும்னு நினைச்சீங்களோ அது இங்க படிச்சுக்கலாம். அந்த மாதிரி. ஓகே, அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். கிளியர்? எஸ், புரிஞ்சுதா? சோ திஸ் இஸ் 24 hours ஸ்டடி பிளான். இது என்னது, 24 hours ஸ்டடி பிளான். இப்போ இந்த டோட்டல் ஸ்டடி பிளான் நீங்க பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட எப்படி இருக்கும், என்னென்ன டைமிங் வருது அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டடி செஷன் 12 ஹவர்ஸ்க்கு வருது. ஸ்டடி செஷன் எவ்வளவு வருதுங்க, 12 ஹவர்ஸ்க்கு ஸ்டடி பண்ணுவீங்க. வெறும் படிக்கிறது மட்டும், கொஸ்டின் பிராக்டிஸ் கிடையாது, வெறும் படிக்கிறது. பிளஸ் பிராக்டிஸ் செஷன்ஸ் உங்களுக்கு 4 மணி நேரத்துக்கு வருது. 4 hours எதுக்கு வருது, பிராக்டிஸ் பண்ணுவீங்க. 4 மணி நேரம் டெய்லி பிராக்டிஸ் பண்றீங்க, எஃபெக்டிவ் பிராக்டிஸ் பண்றீங்க. கொஸ்டின்ஸ் 4 மணி நேரம் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா சப்போஸ் நீங்க ஒரு நாள் பயாலஜி பண்றீங்க, மிக்ஸ்டா பண்ணு, செப்பரேட் நாள் வச்சு கூடாது, எல்லா நாளுமே எல்லா சப்ஜெக்ட் பண்ற மாதிரி இருக்கணும். சோ ஒரு நாளைக்கு என்ன பண்றீங்க, பிசிக்ஸ் பண்றீங்க, கெமிஸ்ட்ரினா 4 மணி நேரத்துல நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல செஷனுக்கு ஏத்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சோ 4 hours பிராக்டிஸ். ஸ்டடி செஷன் எவ்வளவு, 12 hours. சோ ஸ்டடி செஷன் பிளஸ் பிராக்டிஸ் hours பாத்தீங்கன்னா டோட்டல் 16 hours பண்றீங்க. சப்போஸ் நீங்க 6 மணி நேரத்துக்கு தூங்குறீங்க, 6 மணி நேரத்துக்கு தூங்குறீங்க அப்படின்னா பிளஸ் 2 hours தான் நீங்க ரீசஸ்க்கு எடுக்கிறீங்க. அந்த காலையில 5-5:30 மணிக்கு நீங்க டைம் வேஸ்ட் பண்ணலன்னா உங்களுக்கு 16 hours ஸ்டடி பிளான் இருக்கும். சப்போஸ் நீங்க வந்து இந்த இடத்துல கொஞ்சம் பிளெக்சிபிளா இருக்கீங்க,
இந்த இடத்துல 2.30 2 hours 30 minutes 2 hours 30 minutes எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல 6 hours 30 minutes எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்னவாயிரும் 15 hours ஆயிரும். சோ இந்த இடத்துல கொஞ்சம் இடிக்கும், அது நீங்க காம்பன்சேட் பண்ணிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஸ்டார்டிங்ல நம்ம 12 hours தான் எங்க வருது அப்படின்னாலும் ஃபைன், ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஓகே, கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிங்க. ஆல்ரைட், சோ அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களோட 24 hours எஃபெக்டிவா நீங்க யூட்டிலைஸ் பண்ணிடலாம். இந்த ஸ்டடி பிளான் எல்லாருக்குமே செட் ஆகும் நான் சொல்ல வரல. ஒரு சில பேர் நைட் 12 o'clock 1 மணி வரைக்கும் படிப்பாங்க, தயவு செய்து அப்படி பண்ண வேண்டாம். உங்களோட பாடி கிளாக்க நீங்க சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஓகே, உங்களோட பாடியோட கிளாக், தட் இஸ் பயாலஜிக்கல் கிளாக், அது நீங்க சேஞ்ச் பண்ண வேண்டாம். நைட் நல்லா தூங்குங்க, ஓகே, பகல்ல நல்லா ஒர்க் பண்ணுங்க. அதுதான் உங்களோட பாடி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிதான் பண்ணிருக்கு நேச்சர். ஆல்ரைட், சோ ஏன்னா மெலட்டோனின் அப்பதான் செக்ரேட் ஆகுது. சோ நீங்க அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நேச்சர் ஒர்க்கை டிஸ்டர்ப் பண்ணாம நீங்க இருந்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு உங்களோட பிரெயின், உங்களோட பாடி எல்லாமே உங்களை என்ன பண்ணும், சப்போர்ட் பண்ணும். சோ ஐ ஹோப் இந்த பிளான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லா இல்ல, இதை வந்து மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க இதை மாடிஃபை பண்ணிக்கலாம். பட் திஸ் இஸ் அ டெம்ப்ளேட். இத நீங்க as a whole as a plan நீங்க ஃபாலோ பண்ணலாம். டெம்ப்ளேட்டா யூஸ் பண்ணீங்கனாலும் பண்ணிக்கலாம். ठीक है, this is up to you. இத என்ன பண்ண போறேன், இப்போ இது எல்லாத்தையும் அழிச்சிட்டு என்ன பண்ண போறேன், எல்லாத்தையும் அழிக்க போறேன். so that you can take screenshot. இத நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே, இத என்ன பண்ணிக்கோங்க, ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அண்ட் இத நீங்க ஒரு சார்ட்லயோ இல்ல என்னது சார்ட்ல எழுதி வச்சுக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம், நீங்க பேப்பர்ல A4 ஷீட்ல எழுதிட்டு உங்களோட ஸ்டடி டேபிளுக்கு முன்னாடி நீங்க ஒட்ட வச்சுக்கலாம். சோ நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே, இதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லையா ஒரு பிரிண்ட் எடுத்து கூட நீங்க வச்சுக்கலாம். ஓகே, சோ டோட்டல் டைம் பீரியட் இவ்வளவு வருது, இது எப்படி மேனேஜ் பண்றோம் அப்படிங்கறத நீங்க பாத்துக்கோங்க. ஆல்ரைட், சோ எஸ், நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் எஸ், ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ரைட், சோ நவ் we are done. இது வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாத்துக்குமே சூட் ஆகும். அதனால இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா இட் வில் பி வெரி பெனிஃபிஷியல் ஃபார் யூ. இல்ல அப்படின்னா உங்ககிட்ட ஒரு நல்ல பிளான் இருக்குன்னா இட்ஸ் ஓகே, தட்ஸ் ஃபைன் ஃபார் யூ. பட் இந்த பிளான் இஸ் வெரி எஃபெக்டிவ் ஃபார் மீ அண்ட் ஃபார் மெனி ஆஃப் மை ஃபெலோஸ். சோ இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கிறதுக்காக தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சோ தேங்க்யூ சோ மச் ஃபார் லிசனிங். இது வரைக்கும் நீங்க கேட்டிருக்கீங்க அப்படின்னா தேங்க்யூ சோ மச் ஃபார் தட். And one more thing, very soon we are going to announce what? Classes. So classes very soon we are going to start for the all different areas. So stay tuned to this channel and I hope you will clear this NEET 2026 with a with a very good mark. Yes, chalo, thank you so much. Vanakkam.